வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். நம்ம பலன் தரும் பதிகள் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 14 பதிகள் பார்த்துருக்கோம். அதாவது 14 பகுதிகள். இப்போ பகுதி 15. இதில் 2 பாடல்கள் 959 முழுக்க முழுக்க இது நம்மளோட இன்று ஒரு தகவல் சுத்தமாக யூடியூப் சேனலில் போடப்படுற அபிராமி அந்தாதி பாடல் தொகுப்புகளுடன் பலன்களோடும் கொடுக்குறோம். இந்த தடவை நாம் போடுற பலன் பார்த்திங்கன்னா, இந்த பாடலை இந்த 2 பாடல்கள் பாராயணம் பண்ணும்போது குழந்தைகள் நன்றாகவும் ஒழுக்கமாகவும் படிப்பில் நல்ல புத்திசாலிகளாகவும் அன்பிலும் பண்பிலும் சிறந்த பிள்ளைகளாகவும் கண்டிப்பாக வளர்வாங்க. பாடல் எண் 9, பாடல் எண் 59. குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, சரியாக படிக்க மாட்டேன்றாங்க, இல்லை சரியாக நடந்துக்க மாட்டேன்றாங்க, இந்த 2 பாடல் பாராயணம் பண்ணலாம். போன வருடம் உங்களோட ஆதரவுனா ஆத்தாவோட பேராதரவுனாலையும் நம்ம ஆடி மாதம் ஃபுல்லாக அபிராமி அந்த 100 பாடல்களுமே நம்ம பார்த்துருந்தோம். 100 பாடலுக்கு விளக்கமும் கொடுத்து தனித்தனி பாடல்களாகவே கொடுத்துருந்தோம். அது எல்லாருமே பார்த்து தான் நம்ம சேனல் அடுத்த அவளுக்கே போச்சு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பழசு எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஒவ்வொரு பதிவுமே இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பதிவு போடுறோன்னா அதில் எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த முதல் பதிவு இணைச்சிருவேன். முதல் பதிவு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வரிசையாக எல்லா பதிவுகளுமே இருக்குது. அப்படி தான் ஒவ்வொன்றும் இது பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால. திருக்கடையூர் அபிராமி. நம்ம அபிராமி அந்தாதி பார்த்திங்கன்னா, எப்படி திருப்புகழில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கோ அதை விட அப்படியே நமக்கு அம்பாள் பக்தர் இல்லை, அம்பாள் பக்தருங்க எனக்கு அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு அபிராமி அந்தாதி மட்டுமே சாட்சி. அதை தவிர வேறு எதுவும் வேணாம். அபிராமி அந்தாதி நீங்கள் பார்த்தாலே குழந்தை ஆதி முதல் அந்தம் வரை அனைத்துக்கும் உண்டான வழிகாட்டி எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா அபிராமி அந்தாதியில் இருக்குது. அபிராமி பட்டர் இந்த நம்ம வரலாறு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அபிராமி பட்டர் வானத்தில் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வர வைப்பாங்க அம்பாள். 79வது பாடலில் அதை நான் கொடுத்துருந்தேன். அது அபிராமி பட்டர் எழுதுனது எதுவுமே அவருக்காக எழுதப்படலை. பின்னாடி ஒரு சந்ததிகளுக்கு உதவும் நினச்சி தான் எல்லாமே எழுதிட்டு போயிருக்காரு. அதை பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு பாடலையும் ஆரம்பிக்கிற எழுத்து, முதல் முடிகிற எழுத்து, கடைசி முதல் பதம், அப்புறம் முதல் எழுத்து, அதோட கடைசி எழுத்து, அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்பார். வாங்க இப்போ நம்ம பாடலை பார்த்துட்டு அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். கருத்தனை எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பீர் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் உருத்தன மூரலும் நீயும் அம்மே என் நிற்கவே. இப்போ எப்படி அம்பாளை பாராயணம் பண்ணினார்னா, கருத்தனை, அதாவது நமக்கு ஒரு கருத்து இருக்கணும். கருத்துனா அது ஆழ்மனதில் சிந்தனையாக வேரூன்றி இருக்கணும். அந்த சிந்தனை எப்பாறு இருக்கிறதோ அப்படி தான் நம்மளோட செயல் ஆக்கமும் இருக்கும். ஸோ கருத்தனை ஞானியர்லாம் அப்படி தான். அவங்களாம் 3 வழிகளில் தியானத்தில் செலுத்துவாங்க. நாம் மனிதர்கள் இல்லையா, நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யலாம். கருத்தனை எந்தை, அதாவது என்னோட சிந்தையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு கருத்தனை கண்ணன் வண்ண கனக வெற்பிற் பெருத்தன. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அம்பாள் யாருன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க, சிவபெருமான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் தவம் பண்ணுறாங்க. சிவபெருமான் யார் நினச்சிட்டு இருக்காங்க, அம்பாள் நினச்சிக்கிட்டு அவரு போய் தட்சிணாமூர்த்தி ரோபத்தில் உட்காந்துருக்காங்க. இப்படி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் இப்படியே தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கலாம். அம்பாள் சிவபெருமானை நினைக்கிறாங்க, சிவபெருமான் அம்பாள் நினைக்கிறாங்க. சரி. வண்ண கனக வெற்பிற் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கோள். அம்பாள் வெறுத்த தனபாரங்களை வைத்திருக்கிறாள். ஏன்? அந்த தனபாரங்களில் என்ன இருக்குது? அறிவை ஊட்டக்கூடிய ஞானப்பால் இருக்கிறது. நாம் போய் அம்பாள்கிட்ட அதை கூட இதை கூடன்னு கேட்காம உன்னிடத்துலேருந்து ஞானப்பாலை எனக்கு வழங்குன்னு சொன்னினாலே போதும். அந்த பெருத்தன தரபாரத்திலிருந்து நமக்கு ஆத்தால் நமக்கு என்ன தேவையோ அது கொடுப்பா. யாருக்கு கொடுப்பா? அழும் பிள்ளைக்கு தான் கொடுப்பா. அப்படி அழற பிள்ளைக்கு கொடுக்கறது சாதாரண அருள, அது ஒரு பேரருள் இல்லையா? தன் குழந்தைக்கு கொடுப்பதுன்றது உரிமை. ஆனால் தெருவில் போகிற குழந்தைக்கு ஒரு தாய் பால் கொடுக்கிறார் என்றால் அது கருணை. கருணையின் வடிவானவள் தாய். இப்படி ஞானப்பால் உலக மக்கள் அனைத்து பேருக்கும் ஞானப்பால் கொடுக்கறதுக்காகவே அந்த பாரங்கள் என்ன ஆயிருக்கான்? பெருத்து போயிருக்கான்.
நாம் கேட்கணும். அதோடு சேர்த்து எப்படி வர்ணிக்கிறாரு, ஆரமும். பெண்கள் என்றைக்குமே கழுத்தில் ஒரு ஆபரணம் இருக்கணும். அந்த ஆபரணன்றது தாலி கயிறு தான். அது மஞ்சள் இதில் சரடில் கூட இருக்கலாம். செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும். செங்கை சிலை அம்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 5 விதமான ஆயுதங்களை வைத்திருக்காள், அம்பு வைத்திருக்காள். முறுத்தன மூரலும்னா என்னன்னா 16 பற்கள், 32 பற்களை சிரித்து முகமாகவே இருக்கிறாள். நீயும் அம்மையும் என் முன் நிற்கவேன்னு முடிக்கிறாரு அம்பாள். நீயும்னா உரிமையோட அம்பாள் தானே. ஸோ என் முன்னாடி நில்லு, இப்படி அம்பாள்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் குழந்தைகளோட இதுக்காக. இப்போ பாடல் 59 பார்த்துட்டு அதோட விளக்கமும் பார்க்கலாம். இந்த பாடலை பாராயணம் ஒழுக்கமாகவும் வளரும், அறிவுள்ள குழந்தைகளாகவும் வளரும், அன்பிலும் பண்பிலும் சிறந்த பிள்ளைகளாகவும் வழங்குவாங்க. தஞ்சம் பிறிது இல்லை ஈது அல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் ஒற்றை நீள் சிலையும் 5 அம்பும் இக்கு அலராய் நின்றாய் அறியாரெனினும் பஞ்சு 5 மெல் அடியார் அடியார் பெற்ற பாலரையே. தஞ்சம் பிறிது இல்லை ஈது அல்லது என்றும் உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். என்ன சொல்ற பாருங்க, நான் உங்ககிட்ட தஞ்சம், உன்னை இன்றி வேறு யாருக்கிட்டையும் போக மாட்டேன். பிரிதி இல்லை, உன்னை இன்றி நான் யாருக்கிட்டையும் தஞ்சம் அடைய மாட்டேன். இது அல்லது யாரிடமும் போக மாட்டேன். ஏன்? உன்னுடைய தவநெறிக்கே என்னுடைய நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். நான் உன்னுடைய சமயத்தை, அம்பாள் எத்தனை சமயத்து தலைவி? 6 சமயத்துக்கு தலைவி. உன்னுடைய சமயத்திலேயே நான் என்னை அர்ப்பணிக்கிறதுக்காக நான் நினைக்கின்றேன். இப்போ அம்பாள் எப்படி இருக்காருன்னு திரும்ப உருவப்படுத்துகிற பாருங்க. ஒற்றை நீள் சிலையா, நீ எப்படி இருக்கிற? ஒரே அடியில் நீள் சிலையில் நிற்கிற. அதோட ஏற்கனவே திரும்பவும் இங்கேயும் அதுதான் சொல்லுறாரு. 5 அம்பு பஞ்சபாணியர் இல்லையா, 5 அம்பு இக்கு அலரா. இக்குன்னா கரும்பு, கரும்பு அலராய் நின்றாய். நீ கம்பு வில்லும் வைத்திருக்க. இந்த இடத்துல கரும்பு எதுக்காக பயன்படுமா? வில்லா பயன்படுவாளாம். பக்தர்களுக்கு கரும்பாக இருக்கும். அதே பகைவன் வந்தால் அது வில்லாக மாறிவிடும். கையில் என்ன வச்சிருக்கா? 5 அம்பு மலர்கலைகளை வைத்துள்ளார். இந்நேரமும் பக்தர்களை காப்பாற்ற, பக்தர்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு அறிவுப்பால் கொடுக்கணும். அறியார் எனினும், அதாவது அம்பால அறியாதவங்க கூட யாராவது இருந்தாலும் அம்பாள் அவங்களை எப்படி பார்ப்பாலாம்? பஞ்சு 5 மெல்லிடையார். இருக்கிறதுலே சாஃப்டானது என்னது? பஞ்சு. அந்த பஞ்சை விட, அந்த பஞ்சில் நடந்தாலுமே கால் செவந்து போயிடுமா யாரு? அம்பாளுக்கு. அப்போ அம்பாளோட பாதம் எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்பவும் மிருதுவான பாதத்தை பெற்றவள். அவளோட நடந்தா அப்படி மெல்ல நடந்தாலுமே பஞ்சு தெரிஞ்சு போயிடுமா. அப்படி இருக்கிறத யாரு? அவங்கள அம்பால நினைக்காதவங்க கூட வேணா கூட அவங்களுக்கும் சேர்த்தே அம்பாள் தன்னுள் சேர்த்து கொள்வாள். அப்பேற்பட்ட இலகிய மனம் படைத்தவள் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் இந்த இடத்துல இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எப்படி இந்த பாடலை பாருன்னா குழந்தைகள் நல்வழி பெறுவார்கள் என்று. என்ன மக்களே, நம்மளோட இந்த பலன் தரும் பதிவுகள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக பார்க்காதவங்க இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா 2 நாளாக தான் நல்ல வியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப சந்தோஷம். வியூஸ்க்காக நான் போடலை, இது கொடுக்கணும். மக்கள் கேட்டதுனால தொகுதியாக பிரித்து இந்த 2 பாடல்கள் இந்த பலன் அப்படி கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி இந்த அபிராமி அந்தாதி படிக்கிறீங்களோ அம்மன் அருளால் அது அப்படியே நிறைவேறும். அதில் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். ஆனால் நமக்கு தேவை நம்பிக்கை, அது மட்டும்தான். ஓம்